Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa indahu mafatihul ghaibi la ya'lamuha illa hu wa ya'lamu ma fil barri wal bahri wa ma tasqutu min waraqatin illa ya'lamuha wa la habbatin fi dhulumatil ardi wa la ratbin வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன் வபாத். கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ரமலான் மாதம் எங்களை விட்டு விடை பெற இருக்கின்ற இறுதி நேரத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். இந்த ரமலான் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் சுமந்து வந்ததோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நாங்கள் இந்த ரமலானிலே எங்களுடைய சக்திக்கேற்ப செய்த நன்மைகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டு சிறப்பாக இந்த ரமலானை பயன்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலிகளை எல்லாம் கொடுப்பானோ அந்த கூலிகள் அனைத்தையும் குறைவு இல்லாமல் எங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் விடை பெறுகின்ற நேரத்திலே ரமலானை நேசித்த உள்ளங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதுதான் ஒரு சிறப்பான காலத்தை நாங்கள் இழக்கப் போகிறோம். அருள்கள் நிறைந்த ஒரு மாதத்தை நாங்கள் வழி அனுப்ப தயாராக இருக்கிறோம். அந்த அருள்கள் இனி எங்களுக்கு அடுத்த ரமலானில் தான் கிடைக்கும். இந்த ரமலானிலே நாங்கள் அனுபவித்த சந்தோஷங்கள், செய்த நற்செயல்கள், இவைகளெல்லாம் எங்களை விட்டு விடை பெறப் போகின்றன. இப்படி ஒரு கவலை இந்த இறுதி கட்டத்தில் ரமலானை நேசித்த எல்லோருக்கும் வருகிறது. என்றாலும் அல்லாஹ் எங்களைய பார்த்து சொல்றான், கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று சூரத்துல் பக்ரால ரமலானை பற்றி அல்லாஹ் பேச ஆரம்பிக்கின்ற அந்த வசனத்துல இறுதி பகுதிக்கு வந்தா ரமலான் நோன்புகளை எவ்வாறு நோக்கணும், சிரமங்கள் வந்தா நோன்புகளை எப்படி கலா செய்யணும் என்றதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ் சொல்றான், வலி துகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கு. ரமலானுடைய காலம் முடிந்தால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டினான் என்ற மகிழ்ச்சியை தக்பீர் சொல்லி வெளிப்படுத்துங்கள். இஸ்லாத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு தக்பீர் சொல்றது வளமை. மற்ற பல சமூகங்களோட பழக்க வழக்கங்கள்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற எத்தனையோ நடைமுறைகள் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். பட்டாசு கொளுத்துறது, பீரங்கி வெடிக்கிறது, இப்படி எத்தனையோ மாதிரியான சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற முறைகளை நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம். இஸ்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு கற்றுத்தந்த வழிமுறை தான் தக்பீர் சொல்றது. ரமலானுடைய நோன்பு, ஷவ்வால்ல ஆரம்பிக்கிற அந்த நோன்பு, ஷவ்வால்ல ஆரம்பிக்கிற பெருநாள், அதே போன்று ஹஜ்ஜு பெருநாள், எல்லாவற்றிலும் நாங்கள் தக்பீர் சொல்றோம். அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு வழிமுறை.
அவ்வாறு தக்பீர் சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். மகிழ்ச்சி அடைகிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு காரணத்தையும் அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். நோன்பு நோற்றதன் காரணமாக சந்தோஷப்பட்டு தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இரவு வணக்கங்கள் செஞ்சதின் காரணமாக சந்தோஷப்பட்டு நீங்க தக்பீர் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லல. உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். இந்த வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்திலே தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். சூரா யூனுஸ்ல அல்லாஹ் தஆலா இந்த சந்தோஷத்தை பற்றி பேசுற நேரம் இப்படி சொல்றான். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வ ஹுதன் வ ரஹ்மா. மனிதர்களே, உங்களுக்கு உங்களுடைய இரட்சகனிடமிருந்து நேர்வழி வந்திருக்கிறது. உள்ளங்களிலே இருக்கின்ற நோய்களுக்கு மருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத் வந்திருக்கிறது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதி. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வந்ததுன்னா, அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்த மகத்தான அருள் காரணமாகத்தான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கின்றன. எனவே நீங்க என்ன செய்யுங்க, வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நீங்க ஏதாவது கிடைத்து சந்தோஷப்படுறதாக இருந்தா இந்த நேர்வழி, இந்த அல்லாஹ்ட அருள், உள்ளங்கள் இருக்கிற நோய்களுக்கான இந்த மாமருந்து உங்களுக்கு கிடைத்தமைக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்க சந்தோஷப்படுறதுக்காக சேர்க்கிற செல்வங்களிலே அந்த எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் இந்த நேர்வழிதான், அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த வழிகாட்டல் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல சொல்றான். உலகத்துல மனிதன் பெற்று சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது இருந்தா எங்கட வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த வழிகாட்டல் கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம்தான். ரமலான் அப்படி ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை இந்த ரமலான்ல பெற்றுக்கொண்டு ரமலான வழி அனுப்புற நேரம் ஏன் கவலைப்படணும், சந்தோஷமா தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான். ரமலான்ல பெற்ற பயிற்சிகள் எல்லாம் இந்த வழிகாட்டலை எங்களோட வாழ்க்கையாக ஆக்கி கொள்றதுக்கான பயிற்சிகள் தான். குர்ஆன அல்லாஹ் தந்து, இந்த வழிகாட்டலை தந்து ரமலான்ல தெளிவான கொள்கைகளோடு சிறந்த நடைமுறைகளோடு அல்லாஹ் எங்களையே வாழ வைக்கிறான். குர்ஆன்ல தானே அப்படியான தெளிவான கொள்கைகளும் சிறந்த நடைமுறைகளும் இருக்கின்றன. இப்ப அவற்றையெல்லாம் நாங்க ரமலான்ல நாங்க பெற்றுக்கொள்றோம். அதாவது ரமலான்ல இறக்கப்பட்ட அல் குர்ஆன்ல இருந்து நாங்க பெற்றுக்கொள்றோம். அதே மாதிரி நோன்பை இந்த மாதத்திலே எல்லாம் கடமையாக்கி தக்குவாவை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். தக்குவா என்பது எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வை எப்போதும் எங்கட மனசுல வச்சு கொள்றதுக்கு தேவையான ஒரு பயிற்சி. அல்லாஹ்வை எப்போதும் எங்கட மனசுல வச்சு கொண்டாதான் அல்லாஹ் இறக்கின அந்த வழிகாட்டலிங்களே அதுல இருந்து பயன்பெறுகிறேன். அப்ப நோன்பை கடமையாக்கி அல்லாஹ்வை எப்போதும் எங்கட மனசுல வச்சு கொள்றதுக்கான பயிற்சியையும் இந்த ரமலான் தருகிறது. நோன்புல பசி தாகத்தை கடமையாக்கி மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு வாழாம மனிதன் கண்ணியமாக வாழ்றதுக்கான பயிற்சியையும் இந்த ரமலான் தந்திருக்கு. மனிதன் உலகத்துல அவனோட வாழ்க்கைய 2 பசிகளை தீர்த்து கொள்வதற்கான வாழ்க்கையாக அமைச்சு போடுறான். ஒன்று வயிற்று பசி,
மற்றது காம பசி. இந்த 2 பசிகளையும் தீர்த்து கொள்றதுதான் வாழ்க்கை என்று உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் வாழ்ற நேரம் இல்ல. அது அந்த 2 தேவைகள் மாத்திரம்தான். அதைவிட வாழ்க்கை உயர்ந்தது, கண்ணியமானது, புனிதமானது. இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்றதுக்கு ரமலான் எங்களுக்கு வழிகாட்டிக்குது. பசி தாகத்தையும் ஹலாலான உடல் இச்சைகளை ஆசைகளை தவிர்த்தும் நாங்க பயிற்சியை இந்த ரமலான்ல பெற்று மிக உன்னதமான ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு கற்றுக்கொள்றோம். அதே போன்று உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நாங்க எங்களைய இழந்துராம சிறந்த நற்குணங்களோட வாழ்றதுக்கும் ரமலான் பயிற்சி தருது. நாங்க நோக்கிற நோன்பு வெறும் பசியும் தாகமும் அல்ல. அப்படி பசியிலையும் தாகத்திலையும் மாத்திரம் எங்களைய போட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு அல்லாஹ் விரும்பலன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. பொய்யான வார்த்தைகளையும் நடத்தைகளையும் யார் விடலையோ, அதாவது நல்ல பண்புகளை யார் வளர்த்து கொள்ளாம மோசமான நடத்தைகள் மோசமான வார்த்தைகளை எப்போதுமே தங்களோட வாழ்க்கையில வச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பசி தாகத்தோட இருக்கிறது அல்லாஹ் விரும்பல. அது அல்லாஹ்க்கு தேவையும் இல்லை. அப்ப வெறும் பசி தாகம் அல்ல, மனிதனிடம் இருக்கின்ற மோசமான வார்த்தைகள் நடத்தைகள், பொய்யான நேர்மையற்ற இங்கிதமற்ற நேர்மையற்ற எத்தனையோ மனிதனுடைய பண்புகள் எல்லாவற்றையும் இல்லாம செய்து ஒரு சிறந்த குணசீலனாக வாழ்றதுக்கு ரமலான் பயிற்சி தருது. எங்களைய யாராவது ஏசினா நோன்பு காலத்துல அல்லது எங்களைய விமர்சிச்சா, எங்களுடைய மல்லுக்கு நின்றா, எங்களோட சண்டை பிடிக்க வந்தா, நான் நோம்பாளி என்று மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது நான் நோன்பு நோற்று நற்குணங்களை வளர்க்கறதுக்கான பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு அற்பமான நடத்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு நான் என்னை உட்படுத்தி கொள்ள மாட்டேன் என்ற செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்று ரமலான் ஒரு பயிற்சி எங்களுக்கு தந்திருக்கு. அதே மாதிரி சமூக உணர்வை இந்த ரமலான் எங்களுக்கு தருது. பசி தாகத்தின கொடுமைய உணர்றதன் மூலம் இந்த உலகத்துல வாழ்ற எத்தனையோ ஏழை அனாதை அல்லது மிஸ்கின் போன்றவர்களது பசி தாகத்தை கஷ்டங்களை உணர்றதுக்கும் அவர்களுடைய நலன்களை கவனிக்கிறதுக்கும் அதுக்காக ஜகாத் சதகா போன்ற தர்மங்களை தான தர்மங்களை செய்யறதுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் எங்களுக்கு தருது. இப்படி ரமலான் தந்த வழிகாட்டல்கள் இல்லை, அந்த வழிகாட்டல்களுடைய பெருமதிய யாராவது குறைச்சி சாப்பிடாம இருக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் தான் நோன்புன்னு நினைச்சாங்களோ அவங்க உண்மையிலே கவலைப்படத்தான் வேணும். ஏன்னா அவங்க ரமலானால பயன் பெறல அல்லது ரமலான் அவங்க புரிஞ்சு கொள்ளல. ரமலான்ல இருந்து அவங்க ரமலான் கொண்டு வந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள தவறிட்டாங்க. அவங்க உண்மையிலே கவலைப்படத்தாங்க. ஆனா இந்த பயிற்சிகளை எல்லாம் ரமலானில் இருந்து பெற்றுக்கொண்டவர்கள் கவலைப்படணுமா? தேவையில்லை. சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட்டு இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வலி துகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். அல்லாஹ் இவ்வாறெல்லாம் உங்களுக்கு வாழ்றதுக்கு வழிகாட்டினான் என்ற வகையில் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், உங்களுடைய மகிழ்ச்சியை தக்பீர் மூலம் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதானே ரமலான். இந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்தி
அதை வழி அனுப்பி வைக்கிறோமா என்று ஒரு பார்வை பார்ப்போம். அந்த பார்வையினூடாக எங்கட பலவீனங்கள் ஏதாவது இருந்தா, நாங்க விட்ட தவறுகள் இருந்தா, அதை இந்த ரமலான் முடிய போகுது, இன்னும் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள்ல இந்த ரமலான் முடிய போகுது. அடுத்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் இப்ப இருந்தே நாங்க யோசிச்சா அடுத்த ரமலான்ல இத்தகைய பயிற்சிகளை பெறுறதுக்கு நாங்க இப்ப இருந்தே தயாராக. ரமலான் கிட்டவாகின பிறகு திடுத்திப்பண்டு ரமலானை எதிர்கொள்றதும், சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்பாடு செய்து ரமலானை வரவேற்கிறதும் வழி அனுப்புறதும் ரமலானுடைய நோக்கங்களை கற்றுக்கொண்டவங்க செய்யக்கூடாத காரியங்களா. ரமலானை திட்டமிட்டுத்தான் வரவேற்க வேண்டும். அதிலிருந்து என்ன பாடங்கள் பயிற்சிகளை எல்லாம் பெறணுமோ அவற்றையெல்லாம் பெறுறதுக்கு தயாராகித்தான் ரமலானை வரவேற்க வேண்டும். சரி, அப்படி எத்தனையோ ரமலான்கள் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டன. அவற்றையெல்லாம் ஒரு முறை நாங்கள் திருப்பி பார்த்தால், ரமலானை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம்? இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு அந்த முஹாசபாவை நாங்கள் செஞ்சு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ரமலானை பயன்படுத்துகின்ற மக்களுக்கு சொன்னார்கள், குன் ரப்பானியன் லா ரமதானியன். நீ அதாவது நோன்பு நோக்கிற ரமலானை பயன்படுத்துற முஸ்லீமை பார்த்து அவங்க சொன்ன செய்தி, நீ ரப்பானியாக இருக்கப்பார், ரமலானியாக இருக்காதே. ரப்பானியாக இருக்கிறன்னா என்ன பொருள்? ரப்பானியாக இருக்கிறேன்னு சொன்னா அல்லாவோடு மிக நெருக்கமான இறுக்கமான உறவை பேணுகின்ற ஒரு மனிதன் தான் ரப்பானி. ரமலானியன்னா ரமலானோடு தொடர்பை பேணிவிட்டு ரமலான் போனதோடு எல்லா தொடர்புகளும், மார்க்கத்தோடு உள்ள தொடர்பு, நற்செயல்களோடு உள்ள தொடர்பு, பள்ளிவாசனோடு உள்ள தொடர்பு எல்லாத்தையும் அப்படியே ரமலானோட முடிச்சு போடுற அவர் யாருன்னா ரமலானி. ரப்பானி அல்ல. ரப்பானி என்றால் ரப்போடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்ட மனிதன். ரமலான் வாரது என்னத்துக்குன்னா ரப்பானியாக ஒரு மனிதனை மாத்துறதுக்கு தான். அப்படியான ஒரு ரப்பானியாக நாங்க மாறினா, ரப்பானி என்ற அந்த மனிதனுடைய தொடர்பு அல்லாஹ்வுடனான தொடர்பு, அது ரமலானோட முடியுமா? ரப்பானியாக இருந்தா, ரப்பானியாக ஒரு மனிதன் இருந்தா அல்லாஹ்வுடனான அவனுடைய தொடர்பு ரமலானோடு முடியாது. அது ஷவ்வால் அடுத்து வருகின்ற 10-11 மாத காலத்துக்கு தொடராக இருக்கும். அந்த உறவை ஒரு ரப்பானி ரப்போடு நெருக்கமான தொடர்பை பெற்ற மனிதன் முறித்து கொள்ள மாட்டான். ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலான் தந்த பயிற்சிகள், வழிகாட்டல்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ரப்போடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்திட்டு ரமலான அவன் வழி அனுப்பி வைக்கிறான். அவனுக்கு நான் இந்த ரப்போடு நெருங்கி விட்டேன், இனி அவனை விட்டு நான் தூரமாக மாட்டேன், அந்த தொடர்பை எனக்கு தந்துட்டு போன ரமலான் எவ்வளவு பாக்கியமானது, அந்த ரமலான் வராட்டி என்ற நிலை எப்படி இருக்கும் என்று மனிதன் சிந்திக்கிற, ரமலானை நினைச்சு சந்தோஷப்படுற, ரமலான் கிடைச்சதுனால அந்த ரமலானை தந்ததுக்காக தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ற, தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற ஒரு வேலையைத்தானே அவன் செய்வான். ரமலான் போகுது என்று கவலை வந்தா அதோட பொருள் என்னவாயிருக்கும்? சில நேரம் ரமலான் எங்களைய விட்டு போகுது, இந்த ரமலானோடு நோன்பு இல்லாம போகுது, தராவீஹ் இல்லாம போகுது, அமல்கள் இல்லாம போகுது. இப்படி இல்லாம போறதுகளை எல்லாம் நினைச்சு அவற்றையெல்லாம் திரும்ப நாங்க காணணும்னா அடுத்த ரமலான் வரணும்,
என்று யோசிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ரமலான் எங்களைய விட்டு விடை பெறுறது கவலையான செய்தியாக இருக்கு. சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலே நாங்க எந்த நிலையில இருக்கிறோம் என்று ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. எந்த நிலையில இருக்கிறோம்ன்றத நாங்க சிந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை. செவ்வால் தலைப்பிறை பிறந்தாலே இந்த சமூகத்தை பார்த்தா ரமலான்ல எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்றது விளங்கி. செவ்வால் தலைப்பிறை தெரிந்தாலே எப்படி ரமலான் தலைப்பிறை தெரிந்தோடனே எங்களோட சமூகத்துல ஒரு திடீர் மாற்றம் வந்ததோ அதே மாதிரி செவ்வால் தலைப்பிறை தெரிகின்ற போதும் ஒரு மாற்றம் கொண்டு வருது. அது என்ன மாற்றம்? ஷாபான்ல எங்களோட சமூகம் எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு உடனே திரும்பி போறது. ரமலான்ல தராவி தொழுதோம், கியாமுல்லை தொழுதோம், இரவு நேரமெல்லாம் விழிச்சிருந்து பள்ளிவாசல்ல நாங்க பள்ளிவாசலையும் ஹயாத்தாக்கி எங்களோட நேரங்களையும் ஹயாத்தாக்கினோம். ஷவ்வால் தலைப்பிறை வந்தா, அதாவது பெருநாள் அன்றைக்கு கூட பள்ளிவாசல்ல சுபஹ தொழுகைக்கு ஆள் இருக்காது. அதுதான் இந்த சமூகத்துல நாங்க காண்ற காரணம். அப்ப ரமலானுக்கு என்ன நடந்தது? ரமலான நாங்க ஏன் ரமலான எதிர்கொண்டோம், ரமலான்ல நன்மை செஞ்சோம், ரமலான்ல அமல்களை செஞ்சு என்ன கண்டோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இதுல இருந்து வருது. உண்மையிலே ரமலானுக்கு பிறகு இப்படி ஒரு கவலையான நிலைமை வாரத்துக்கு என்ன காரணமாயி? இந்த காரணங்களை நாங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கோம். இந்த காரணங்களை கண்டுபிடிக்காம ஒவ்வொரு ரமலானையும் கழிச்சு கொண்டே போனா நாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்யலன்றது எங்களுக்கு விளங்க. தொடர்ந்து அடுத்த ரமலான்கள்லையும் அந்த பலவீனம் எங்களைய கொற்றிக்கொள்ளும். இந்த தவறுகளை தொடர்ந்து நாங்க செய்வோம். கடைசிக்கு நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் எங்களோட வாழ்க்கையில கடந்து போன எல்லா ரமலான்களையும் நஷ்டப்பட்ட ரமலான்களாக நாங்க ஆக்கிக்கொள்வோம். அந்த நிலைமை வராம ரமலான் சிறப்பாக எங்களைய தாண்டி பெய்த்துதா இல்லையா என்றதை பார்க்கறதுக்கு ஒரு பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ரமலான் எங்களுக்கு சிறந்த பயிற்சியை தரலையா? அல்லாவோடு எங்களைய நெருக்கமாக்கலையா? நாங்க ரப்பானியாக இருக்கிற நிலைமையை ரமலான் ஏற்படுத்தலையா? ரமலானியாக ரமலானோடு உறவு வச்சு கொண்டவங்களாகத்தான் இருந்தோம், ரப்போடு உறவு வைக்க தவறிவிட்டோம் என்ற ஒரு பிரச்சனை எங்களோட வாழ்க்கையில ரமலான்ல இருந்துதா? அதை எப்படி செக் பண்றது? செக் பண்றதுக்கான சில குளூஸுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவைகள் தான் காரணமாக இருக்கணும் என்று கட்டாயம் இல்லை. ஆனா நீங்க பாருங்க, அவைகளும் காரணமாகிக்கலாம் அல்லது வேறு காரணங்களும் இருக்கலாம். அப்படி எங்கள்கிட்ட என்ன காரணம் இருக்குது ரமலான நாங்க சிறப்பாக பயன்படுத்தாம இருந்ததுக்கு, அல்லது ஷவ்வால்ல நாங்க ரமலான்ல பயனை அனுபவிக்க இயலாம போறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் அதை தேடி பார்ப்போம். அப்படி தேடி பார்க்கிற வகையில சில காரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, நாங்க ரமலான்ல சேர்ந்து அமல் செஞ்சோம். தனித்து நாங்க அமல் செய்யல. அப்படி சொல்ற நேரம் சேர்ந்து அமல் செய்யறது இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருவார். இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாங்க படிக்க வேண்டிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல இரவு தொழுகை ரமலான் அவங்க எப்படி தொழுதாங்கன்னா, தராவீஹ் தொழுகைக்குது. அது ஸ்பெஷல் தொழுகை அல்ல, அது எப்போதும் ரசூலுல்லாஹ் தொழுகை, பின்னிரவுல தொழுகை, தஹஜ்ஜத்னு சொல்லுவோமே, அந்த தொழுகைய
ஏண்ட உம்மத்துல எல்லாரும் தொழணும்ன்றதுக்காக இஷாவோட அதை சேர்த்து தொழுதாங்க. அவ்வளவுதான். அது ஒரு புதிய தொழுகை இல்லை. ரமலான்ல நோன்பு 30 நாள் 29 நாள் நோன்பு மட்டும்தான் புதுசு, மற்றது அவ்வளவு பழசு. அப்ப அந்த தொழுகை எடுத்துக்கொண்டா, அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் தொழ ஆரம்பிச்ச நேரம் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் பின்னால வந்து தொழுதாங்க. அடுத்த நாள் தொழ ஆரம்பிச்ச நேரம் பெரிய ஒரு கூட்டம் வந்து பின்னால நின்று தொழுதாங்க. இப்படி 2 நாள் ஒரு பெரிய கூட்டத்தை கண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பள்ளிக்குள்ள வரவே இல்லை, வீட்டுக்குள்ளே தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த தொழுகைய பள்ளியில வந்து ஜமாத்தா தொழல, வீட்டுல தொழுதாங்க. ரசூலுல்லாவை பின்பற்றி எல்லாரும் அதை அவங்க தொழுது கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் இந்த நடைமுறை இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்திலேயும் இந்த நடைமுறை இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துலதான் இந்த தொழுகைய மக்கள் தொழாம பொடுபோக்காக இருந்துருவாங்களோ என்ற ஒரு அச்சத்துல ஜமாத்தாக தொழுகிற ஒரு ஏற்பாட்டை அவங்க செஞ்சாங்க. ஜமாத்தாக தொழுகிறத நாங்க நினைக்கப்படாது, 27 மடங்கு நன்மை உள்ள ஒரு தொழுகை இந்த தராவி தொழுகை அல்லது கியாமுல்லைல் அப்படின்னு சொல்லி. பர்லுக்கு மட்டும்தான் ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. சுன்னத்தான தொழுகைகளை ரசூலுல்லாஹ் தனியத்தான் தொழுகிறாங்க. கிரகண தொழுகை மாதிரி ஒரு 2 தொழுகைகளை தவிர, ஜனாதா தொழுகை மாதிரி சில தொழுகைகளை தவிர மற்ற எல்லா சுன்னத்துகளையும் தனியத்தான் தொழுகிறாங்க. ஏன்னா ஆறுதலாக நேரம் எடுத்து தண்ட ரப்போட தனிய இருந்து ரப்பானியாக ஆகிறதுக்கு இந்த தொழுகையும் மற்ற வணக்கங்களும். நோம்ப வந்து என்னதான் எல்லாரும் சேர்ந்து சார் செஞ்சாலும் சேர்ந்து இஃப்தார் செஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் தனியத்தானே நோம்பு நோக்குறாங்க. நோம்பு நோக்குற ஒவ்வொருத்தரும் ரப்போட தான் இருக்கணும், ரமலானோடு இருக்கலாது. அது மாதிரி தொழுகிறவரும் பள்ளியோடு இருக்கலாது, தொழுகையோடு இருக்கலாது, ரப்போட இருக்கணும். ரப்போட இருக்கிறதுக்கு தான் தொழுகிறது, ரப்போட இருக்கிறதுக்கு தான் நோம்பு பிடிக்கிறது. நாங்க எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நாங்க பள்ளியோட இருந்தோமா, தொழுகையோட இருந்தோமா, நோம்போட இருந்தோமா, ரப்போட இருந்தோமா? நோம்பு நோற்று கொண்டு ரப்போட இருந்திருந்தா அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? தக்குவா எங்கள்கிட்ட வந்து. தொழுகைய தொழுது ரப்போட இருந்தோம்னா என்ன பொருள் தெரியுமா? அக்கிமி சலாத்தலி திக்ரி, தொழுகையை நிலைநாட்டுங்க ஏண்ட ஞாபகத்தை உங்களோட மனசுல வச்சு கொண்டதுக்காக. அப்ப தொழுகைய தொழுதோம் என்றா, தொழுது ரப்போடு இருந்தோம்னா தொழுதத்தினால ரப்போடு இருந்தோம்ன்றதல்ல, தொழுது அல்லாவை நினைக்கிற பயிற்சியை பெற்றுக்கொண்டோம்னா தான் அல்லாவோட நாங்க இருந்தோம். ஏன்னா தொழுகைகளை பல தொழுகைகள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகைகள் இருக்குது, நோம்புல பல நோம்புகள் இருக்குது. வெறும் பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிற நோம்பு வந்து அல்லாஹ்க்கு தேவையில்லைன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வெறும் தொழுகை அல்ல, வெறும் நோம்பு அல்ல, அதுகளோட நோக்கங்கள். வெறும் ஹஜ் அல்ல, காபத்துல்லாஹ்க்கு விசிட் பண்ணிட்டு வாரது, ஒரு ட்ரிப் போறது அல்ல ஹஜ். அல்லாவை சந்திக்க போறது, அல்லாவோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கான பயணம் தான் ஹஜ். அப்படி பாவங்களை எல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்து அல்லாவோடு நெருக்கமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கி கொள்வதற்காக செய்ய வேண்டிய இந்த கடமைகளை அல்லாவோட நெருங்காம செஞ்சுட்டு நாங்கள் இந்த ரமலானை வழி அனுப்புறோம் என்று இருந்தா நிச்சயமா ரமலான் போறது எங்களுக்கு கவலையை தரும். என்னடா ரமலானுக்கு பிறகு அல்லாவோட இருக்கிற இந்த சந்தர்ப்பம் இல்லாம போகுது தானே, நோன்பு இல்லை, தராவீஹ் இல்லை. அப்படி இல்லையே, தராவீஹுக்கு தஹஜ்ஜத்தாக ஏனைய காலம், நோன்பு மட்டும்தான் இல்லை, சுன்னத்தான நோன்புகள் நோக்கேல், நன்மைகள் ஏராளமா செய்யல். அப்ப ரமலான்ல எல்லாரும் சேர்ந்து பரபரப்பாக அல்லாவை எங்கட உள்ளத்துக்கு எடுக்கிறத விட இந்த பரபரப்புக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து
நாங்க அல்லாவோடு இருந்தது குறம், பள்ளிவாசலோடு இருந்தது கூட. இன்னொரு வார்த்தையில சொன்னா, நாங்க கண்ணுக்கும் காதுக்கும் சில ரசனைகளை கொடுத்தோம், கல்புக்கு உணர்வை கொடுக்காத ஒரு ரமலானாக நாங்க இதை ஆக்கிட்டோமா? அது அழகாக தொழுவிக்கிற ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுவோம், காதுக்கு இனிமையாக இருந்ததுதான். ஆனா எங்களோட கல்புக்கு அது உணர்வை கொடுக்குதா? கொடுக்கலண்டா நாங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிறோம். அப்படி கல்புக்கு உணர்வை பெறாத நிலையில எங்களோட காதுக்கும் எங்களோட செவிப்புலனுக்கும் எங்களோட பார்வைக்கும் ஒரு கவர்ச்சியை இந்த ரமலான்ல நாங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்திருந்தா, அந்த ரமலான் ஷவ்வால்ல எங்களுக்கு பிரயோசனம் தராம போகும். அப்படி ஒரு காரணம் எங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். இருக்குதுன்னு நான் சொல்லல, அப்படி இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒரு முகாசபாவாக அமையும். அது மாதிரி இன்னொரு காரணம், ரமலான்ல எப்படியோ நாங்க ஒரு ஷெடியூலுக்கு வரோம். ரமலான்ல ஒரு ஷெடியூலுக்கு வரோம். இந்த ஷெடியூல் காரணமா நிறைய வேலை செய்யணுமா இருக்குது. குர்ஆனை ஓதுறோம், தொழுகிறோம், இரவு தொழுகிறோம், கியாமுல்லை தொழுகிறோம், சாப்பாடு டைமுக்கு, இஃப்தார் டைமுக்கு, எல்லாத்தையும் இந்த ஷெடியூலை போட்டது நாங்கள் இல்லை, உண்மையிலே அல்லாஹ் போடுறார். அல்லாஹ் ரமலானுக்கு ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு இரவ பகல் மாதிரியும் பகல இரவு மாதிரியும் கிட்டத்தட்ட மாத்திர ஒரு ஷெடியூலை போட்டு அந்த ஷெடியூலுக்குள்ள நிர்பந்தமா எங்களைய கொண்டு வந்து இயக்க வைக்கிறாங்க. ஒரு பயிற்சி ட்ரைனிங் ஒன்றுக்கு போனா நாங்க அப்படி ஒரு ஷெடியூலுக்கு போகும் தானே, ஏதாவது ஒரு 3 நாள் ஒரு கிழமை ஒரு மாசம் ட்ரைனிங் ஏதாவது ஒன்றுக்கு போனா, ட்ரைனிங் போனாங்களுக்கு தெரியும், நாங்க நினைச்ச மாதிரி சாப்பிடுவோம் மேலாது, நாங்க நினைச்ச மாதிரி தூங்குவோம் மேலாது, நாங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல இருக்கவும் மேலாது. ஷெடியூல் ஒன்று எங்களுக்கு தரப்படும், அந்த ஷெடியூலுக்கு நாங்க சரியா வேலை செய்யணும். அப்படி ஒரு ஷெடியூலுக்கு நாங்க வேலை செஞ்சதுனால நிறைய அமல்கள் செய்யணுமாக இருந்தது. அப்ப ரமலான் அல்லாத காலத்துல அந்த ஷெடியூல் மிஸ் ஆகுது. ஏன்னா ரமலான் அல்லாத காலத்துல அல்லாஹ் ஷெடியூல் ஒன்று போட்டு தரல, நாங்க தானே ஷெடியூல் போடணும். இப்ப நாங்க ஷெடியூல் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். எங்கட வாழ்க்கைக்கு படிக்கிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, தொழுகிறதுக்கு, இரவு தொழுகைக்கு, பகல் நேர அமல்களுக்கு, சதக்காக்கு, இதுக்கெல்லாம் நாங்க ஒரு ஷெடியூல் போட்டுக்கொள்ளலாட்டி, ரமலான்ட ஷெடியூலோட நாங்க தலைகீழா செவ்வாழ்ல மாறினா, சில நேரம் செவ்வாழ்ல நாங்க ரமலான்ல பெற்ற பயிற்சியை செயல்படுத்த இல்லாம போகும். அது காரணமா இன்னொருக்கா பாருங்க. அப்படி இல்லை, இன்னொரு காரணம் இருக்கிறது. ரமலான்ல நாங்க ஒன்றை செஞ்சோம், இன்னும் பலதை விட்டுட்டோம். அப்படியா? ஒன்றை செஞ்சோம் மற்றதை விட்டுட்டோம் என்றா என்ன? இஸ்லாத்தை ஒரு மனிதன் உள்வாங்குறது சொன்னா 3 விஷயங்களை உள்வாங்க. ஒன்று, எல்லாத்துலயும் எல்லா இஸ்லாமிய நடைமுறைகள்லையும் 3 விஷயம் சம்பந்தப்படுது. அந்த 3 சம்பந்தப்பட்டாதான் ஒரு இஸ்லாமிய நடைமுறை முழுமையானதா மாறும். ஒன்று, அதை பற்றிய இல்ம், அந்த நாங்க செய்யற அந்த வேலையை பற்றிய இல்ம். மற்றது, அந்த இல்ம அடிப்படையாக வச்சு எங்களுக்கு தார வழிகாட்டுறது எல்லாம், அந்த வழிகாட்டல்ல நம்பிக்கை, ஈமான். அதுக்கு பிறகு அதை செயல்படுத்துறது அமல். இப்ப குடும்பம் நடத்துறேன்னு வைக்கிறேன், குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான இல்ம் ஒன்று இஸ்லாத்துல, அதான் அல்லாட வழிகாட்டு. அந்த இல்முல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்புறது ஈமான், அதை செயல்படுத்துறது அமல். வியாபாரத்திலையும் அப்படித்தான். வியாபாரம் பற்றி இஸ்லாம் எங்களுக்கு தார ஒரு அறிவு ஒன்று, இல்ம் ஒன்று. அந்த வியாபாரத்துல இது கூடும் இது கூடாது என்று சொல்ற நேரம் அதை ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு தேவை வருது. வியாபாரம் ஹலால், வட்டி ஹராமண்டா வட்டிய ஹராமண்டு ஈமான் கொள்ளணும், அதை தவிர்க்கிறதுக்கு முன்னால. இதுல பரக்கத்து இருக்குதுண்டா அதுல பரக்கத்து இருக்குது, லாபம் கொஞ்சமா இருந்தாலும் என்று அதை ஈமான் கொள்ளணும்.
அப்படி ஒவ்வொரு செயல்லையும் இல்மும் ஈமானும் அமலுமே. ரமலான்ல நாங்க செஞ்ச அமல்களை இந்த இல்மையும் ஈமானையும் சேர்த்து எடுத்துக்கொண்டோமா, அல்லது இல்மையும் ஈமானையும் விட்டுட்டு அமல் செஞ்சோமா? இல்மையும் ஈமானையும் விட்டுட்டு அமல் செஞ்சிருந்தா அந்த அமல் மிச்சங்காலம் நிலைக்காது. அது நீர்க்குமிழி மாதிரி. அந்த நீர்க்குமிழி எவ்வளவு ஆயுள் குறைந்ததோ அது மாதிரி இல்மும் ஈமானும் இல்லாத அமல்கள் ஆயுள் குறைந்ததுகளா, அதுகளை எங்களா பாதுகாக்கலாம். ரமலான்ல அல்லாஹ் ஷெட்யூல் ஒன்று போட்டு எங்களை இயக்க வச்சதுனால செஞ்ச சில வேலைகள் ரமலான் அல்லாத காலத்துல அப்படியே கைவிட்டு போகுது, அதுகளை செஞ்சு கொள்ளையில்லாத ஒரு சூழல் வருது. இப்படி ஒரு காரணம் இருந்துதா, அதாவது இல்ம ஈமான அமல மூணையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளாம இல்மையின் ஈமானை விட்டுட்டு அமலை மட்டும் எடுத்துக்கொண்டதுனால அதை ஷவ்வால்ல இருந்து கண்டினியூ பண்ணலாத நிலைமை வருகுதா, அதுதான் ஷவ்வால்ல நாங்க தோல்வி அடைகிறதுக்கு காரணமா என்று ஒரு பார்வை பார்க்க வேண்டி. அப்படி இல்லை, இன்னொரு காரணம் இருக்கு. ரமலான பயிற்சி பெறுற காலமாக நாங்க ஆக்கிக் கொள்ளல, ஏழுமானதை செஞ்சிட்டு போகும் என்ற ஒரு காலமாக தான் அதை கழிச்சோம். பயிற்சின்றது நான் சொன்னேன், ட்ரைனிங்கு ஷெடியூலிங். ரமலான்ல அல்லாஹ் போட்ட ஷெடியூல் ஒன்று, அந்த ஷெடியூலை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு செஞ்சு பயிற்சி எடுத்தா தான் ஏனைய காலத்துல அப்படி ஒரு ஷெடியூலை நாங்க போட்டு கொஞ்சமாவது ரமலான்ல இல்லாத அளவுண்டாலும் பரவாயில்ல, ஓரளவு தீர்மானிச்ச அளவுக்கு எல்லா நன்மைகளையும் கண்டினியூவா செய்யற ஒரு நிலைமைக்கு நாங்க வருவோம். பயிற்சி பெற்றா அந்த பயிற்சியை கண்டினியூ பண்ணிடலாம். இல்ல பயிற்சி பெறல, ரமலான்ல ஏழுமானத்தை செஞ்சுட்டு போவோம் என்று ஏழுமானத்தை செய்யற காலமாக அதை ஆக்கி கொண்டோம். அதால ஷவ்வால்ல இருந்து எந்த நன்மையையும் கண்டினியூ பண்ணலாம் இருக்குது, அல்லது ரமலான்ல செஞ்ச மாதிரி உற்சாகத்தோட செய்யலாம் இருக்குது. அதுக்கு இந்த பயிற்சி பெறலன்றது ஒரு காரணமாயிக்குமா, ஏழுமானத்தை செஞ்சுட்டு போகும்னு தீர்மானிச்சது ஒரு காரணமாயிக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லை, நாங்க செஞ்ச அமல்களுக்கு இலக்குகள் இருக்கல, சும்மா அமல் செஞ்சோம். உதாரணம் ஒன்று செய்ய, அதாவது டிரெக்டா சொல்றேன்னா, இப்ப நோம்புக்கு இலக்கு ஒன்று இருக்குது, தக்குவா. தக்குவாவை இலக்கா வச்சுதான் நோம்பு பிடிக்கிறது. தொழுகைக்கு இலக்கு ஒன்று இருக்குது, அதுதான் அல்லாஹ்ட திக்ர். இந்த ஸலாத்த தன்ஹானில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர். தொழுகை தீய மானக்கேடான விஷயங்களிலிருந்து மனிதனை தடுக்குது. அல்லாஹ்ட திக்ர் தொழுகையில பிரதானமானது. நம்ம தொழுகைக்கு ஒரு நோக்கம் ஒன்று, இலக்கு ஒன்று. அந்த இலக்கை அடையணும் என்று யோசிக்காம தொழணும் என்று, நோம்பு பிடிக்கணும் என்று, ஜகாத்து கொடுக்கணும் என்று நாங்க யோசிச்சோமா? அப்படியா இருந்தாலும் நாங்க அல்லாஹ்வுடனான அந்த உறவு, தொழுகையினூடாக வர வேண்டிய அல்லாஹ்வுடனான உறவு திக்ர் தானே. நோம்பினூடாக அல்லாஹ் வர வேண்டிய அல்லாஹ்வுடனான உணர்வு தக்குவா தானே. அதெல்லாம் வராம நோம்பையோ தொழுகையோ நாங்க இந்த ரமலான்ல கடைபிடித்திருந்திருந்தால் இலக்கை மிஸ் பண்ணிப்போம். அப்ப அந்த இலக்கு லாஸ்டண்டா ரமலானுக்கு பிறகு நாங்க ரமலான்ல இருந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல நிலைமையை நாங்க காண மாட்டோம். அதுக்கு காரணம் இலக்கில்லாம ரமலான்ல நன்மை செஞ்சது அல்லது அமல் செஞ்சது என்பதாகவும் இருக்கலாம். இன்னும் சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பள்ளிவாசலோடு நான் நெருக்கமா இருந்தேன், ரமலானோடு நான் நெருக்கமா இருந்தேன், இப்படி பலதோடு நெருக்கமா இருந்தேன். அல்லாஹ்வோடு நெருக்கமா இருக்கல என்ற ஒரு காரணமும் இருக்குதா என்று நாங்க எங்களைய ஒரு பரிசீலனை செய்யணும். ரமலான்ல நாங்க எப்படி இருந்தோம், அதுதான் ரமலான் முடிகிற இந்த கட்டத்துல நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படி சிந்தித்து இந்த ரமலான்ல நாங்க
உண்மையிலே தவறு செஞ்சிட்டோமா? அப்படி தவறு செஞ்சிருந்தா ரமலானுக்கு முன்னாலேயே அந்த தவறு ஆரம்பமாகிருக்கும். அதாவது ரமலானை ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்படியெல்லாம் செய்யப்படாது, சிறப்பாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தி பயிற்சி பெறணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் ரமலானை சந்திச்சிருக்கணும். அப்படி சந்திக்காம விட்டதுதான் அதுக்கு காரணம் என்றா, அடுத்த ரமலானை சிறப்பாக எதிர்கொள்றதுக்கு இப்ப இருந்தே நாங்க எங்களையே தயார்படுத்தோம். ஏன்னா ரமலான்ல அல்லாட பக்கத்துக்கு திடீரென்று இந்த மீட்டரை திருப்புற மாதிரி எங்களோட உள்ளத்தை திருப்பி வைக்கலாம். காலமெல்லாம் உலகத்தோட மல்லு கட்டி கொண்டு இருந்துட்டு ரமலான் வந்தோடனே ஷெடியூல் ஒன்று போட்டு தரானே, இந்த ஷெடியூல் தான் எங்களைய ஒரு பக்கத்துக்கு கொண்டு போவதே தவிர அல்லாட பக்கத்துக்கு நாங்க ரப்பானியாக நாங்க மாறாம இருந்தா, ரமலானியாக நாங்க இருந்தோம்னு சொன்னா அதுக்கு காரணம் நாங்க ரமலானுக்கு முன்னுக்கு அதுக்கான தயாரிப்புகளை செய்யலன்றது. அடுத்த ரமலானையும் அப்படி எதிர்கொண்டா அடுத்த ரமலானும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப ரமலான சரியாக பயன்படுத்தாம விட்டதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றத நான் சொன்ன காரணங்கள்லையும் தேடி பாருங்க. அதல்லாத வேற காரணங்கள் இருக்குதான்னு தேடி பாருங்க. தேடி பார்த்து அந்த தேடலை சரியாக அத சரியான முறையில அதை தேடி காரணங்களை விளங்கி கொண்டு அடுத்த ரமலான் வார நேரம் அப்படியான காரணங்களோட ரமலானை சந்திக்காம எங்களை தயார்படுத்தி கொண்டு ரமலானை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இப்ப இருந்தே முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிக்கிறதுக்கும் சில ஆலோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்பவும் அமல்களை செய்யற நேரம் கொஞ்சமா செஞ்சாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஒரு கட்டம் ஒரு நேரம் வருகிறது, உற்சாகம் ஒன்று வருது, அள்ளி போட்டுக்கொண்டு செய்யறது, பிறகு அந்த உற்சாகம் போனதுக்கு பிறகு இருந்ததும் இல்லை. இது மனுஷன் ஒரு பழவீனம். ரமலான் வந்தோடனே வார உற்சாகமே தானே. ரமலான் வார நேரம் வார உற்சாகத்தை பிழையா பயன்படுத்துறதுக்கும் நாங்க வழிகாட்டப்படும். அதாவது 27ல ஆர்டிபிஷியலா ஒரு உற்சாகத்தை கொடுத்து எல்லாரையும் ராவ் முழுக்க முழிச்சிருந்து சில வேலைகளை செய்ய வச்சுட்டு 28 ஆகினா 29 ஆகினா பள்ளிவாசல்கள் எல்லாம் அப்படியே என்னது சோஃபையிலேருந்து போற நிலைமைக்கு நாங்களே ஒரு கண்டிஷனை உருவாக்குற மாதிரியும் சமூகத்தை பார்த்தா இருக்குது. உற்சாகம் அப்படி வரக்கூடாது. உற்சாகத்தை மெயின்டைன் பண்ணணும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை. ரமலான்ல நாங்க எப்போ ஆரம்பிக்கிற நேரம் ஒரு பெரிய உற்சாகத்தை காட்டுறோம். பிறகு ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அந்த உற்சாகம் இருந்துட்டு அப்படியே குறையுது. தேய்பிறை வளர்ப்பிறை மாதிரி ரமலான்ல அந்த உற்சாகமும் அப்படியே வளர்ந்து பிறகு தேஞ்சி பிறகு 27க்கு ஹை டென்ஷனுக்கு போய் 28ல அப்படியே பொட்டமுக்கு வந்து ஷவ்வால்ல அது சம்பூர்ணமா இல்லாம போற ஒரு சினாரியோவை நாங்க பார்க்கிறோம். இது எல்லார்ட்டையும் ஒரே அளவுக்கு இருக்குமென்னு நான் சொல்லலை. ஒவ்வொருத்தர்ட்டையும் வித்தியாசமான அளவுகள்ல இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணணும். பண்ணி அது ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு இப்ப இருந்தே என்ன செய்வோம் தெரியுமா? அடுத்த ரமலானை நோக்கி செய்யற அமல்களை கொஞ்சமாகவும் தொடர்ச்சியாகவும் செய்வோம். ஹைருல் உமூர் அதுவமுஹா வ இன் கல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சிறந்த அமல், சிறந்த கர்மம் எது தெரியுமா? தொடர்ச்சியா செய்யுங்க, கொஞ்சமா இருந்தாலும். அந்த கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யறதுல பல அடைவுகளை நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். ஒன்று இலக்க அடைஞ்சு கொள்ளலாம். அதாவது நோம்பால தக்குவா அடைகிற மாதிரி, எது ரமலான்ல மௌஃபிரத்தை பாவ மன்னிப்பை அடைகிற மாதிரி, தொழுகையால திக்ர அடைஞ்சு கொள்ற மாதிரி, அல்லாட சன்னிதானத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ற மாதிரி அடைவுகள் எங்களுக்கு எந்த அமல்கள்லையும் முக்கியமா இருக்கணும்.
எந்த சின்ன பெரிய அமலை செஞ்சாலும் இதால என்ன அடைவு எனக்கு கிடைக்கணும் என்று யோசிச்சு அதை அடைகிறதுக்கு எப்படி அந்த அமலை செய்யும். அப்பதான் யோசிக்க வேண்டியது, நான் சேர்ந்து செஞ்சா அடைவு கூடுமா, தனிச்சு செஞ்சா அடைவு கூடுமா. பரலான தொழுகைகளை கட்டாயம் சேர்ந்து தொழும். நீங்க ரெண்டையும் செஞ்சு பாருங்க. பரலான சுண்ணத்தான தொழுகைய சேர்ந்து தொழுது பாருங்க, அடைவு கூட கிடைக்குதா. தனியா தொழுது பாருங்க, அடைவு கூட கிடைக்குதா. எதுல கூட கிடைக்குதோ அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரம் தொழுகைகள்ல அல்லாஹ்வை பற்றிய அந்த உணர்வு திக்ர் அடைவாக கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம், தொழுகையில ஓதல்கிட்ட பொருள் தெரியாம தொழுகுது. 10 வருஷம் 20 வருஷம் 30 40 50 வருஷம் மௌத்தாகிற நேரம் தொழுகிற கடைசி தொழுகை வரைக்கும் தொழுகையில என்ன ஓதினோம்ன்றது தெரியாமலே ஓதி ஒரு சம்பிரதாயமா தொழுகிட்டு போறதுக்குது. அந்த தொழுகையால தொழுகையில அடைவை காண்றது கஷ்டம். கொஞ்சம் காணேலும், ஆனா அது மங்கின ஒரு நிலைமையில தான் நீக்கும். கிறிஸ்டல் கிளியரா அது இருக்காது. அப்படி இல்லாம நாங்க அமல்களை இலக்கோட செய்யறதுக்கு பழகணும். அது ரமலான்ல மட்டுமல்ல, இப்ப இருந்தே அதை பழகணும். அடுத்தது இல்ம் ஈமான் அமல் என்ற இந்த மூணையும் எங்கட எல்லா விஷயத்திலையும் சேர்த்து கொள்றதுக்கு பழகும். அது ரமலான் வரங்காட்டிலும் விதிக்கப்படாது. இப்ப இருந்தே எல்லா விஷயங்களையும் இல்மையும் ஈமானையும் சேர்த்து செய்யற பழக்கத்துக்கு வரும். அது என்ன செஞ்சாலும் சரி, பிள்ளைகள் வளர்த்தாலும் அதுல இல்மும் ஈமானும் இருக்கணும். குடும்பம் நடத்தினாலும் அதில் இருக்கணும். வியாபாரம் செஞ்சாலும் அதில் இருக்கணும். யாரோடையாலும் பேசிக்கொண்டு இருந்தால் அதிலையும் அந்த இல்மும் ஈமானும் அமலும் வரணும். உறவுகளை நாங்க பேன்ற நேரம் தாய் தந்தையர்களை பராமரிக்கிறது, அயலவர்களோட வாழ்றது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, பயணங்கள் போறது, ஃபங்க்ஷனுகள் எடுக்கிறது, இப்படி வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட சகல விஷயங்கள்லையும் இல்மையும் ஈமானையும் சேர்த்து அமல் செய்யற அந்த பக்குவத்துக்கு வரணும். அந்த பக்குவத்தோடு நாங்க வாழ்ந்த ரமலான் எதிர்கொண்டா ரமலான் எங்களுக்கு பெரிய பிரயோசனத்தை தாரதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி ஆயாத்துகள் மூலமாக நாங்க அல்லாவை நெருங்கிறதுக்கு, ஆயத்துகள் என்றது குர்ஆன் வசனங்கள். குர்ஆனை கற்பதன் மூலம் ரப்பானியாக இருக்கிறது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதன் மூலம் ரப்பானியாக இருக்கிறது. இத இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப பிமா குன்தும் தத்ருஸூன். வேதத்தை அல்லாஹ்ட வழிகாட்டலை கற்றுக் கொடுக்கிறதன் மூலம் நீங்க ரப்பானியூன்களாக இருங்க. அப்ப அந்த ஆயத்துகளை படிக்கிறதினூடாக ரப்போட நெருக்கமாகிற அந்த வேலையை ரமலான்ல செய்யாம இந்த காலத்துல இருந்தே அதை செய்ய பழகும். இன்னும் ஆயத்துகள் இன்னைக்கு அல்லாஹ்ட ஆயத்துகள் என்றது குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துகள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆயாத்துகள் இன்னொன்று, வரலாறுகள் இருக்கிற ஆயாத்துகள் இன்னொன்று. இந்த எல்லா ஆயாத்துகளையும் நாங்க படிச்சு பாடம் கற்று அல்லாஹ்ட வல்லமைகளையும் மகத்துவங்களையும் விளங்கி கொள்றதினூடாக ரப்பானியாக மாறுறதுக்கு நாங்க பயிற்சி பெறணும். அந்த பயிற்சியை எல்லா காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு போய் ஒரு ரமலானை எதிர்கொண்டு பாருங்க. அந்த ரமலான் முன்னைய எந்த ரமலான்களையும் விட சிறந்ததாக இருக்கும். அப்படியான ஆயாத்துகளினூடாக அல்லாஹ்வை நெருங்கிறது நாங்க செய்ய வேண்டிய இன்னொரு விசேஷமான வேலை. அதே மாதிரி அந்த அந்த ஆயாத்துகளை படிச்சு ஹிதாயத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்துலதான் குர்ஆன் எங்களுக்கு செல்லுது தக்பீர் சொல்லி பெருநாள் கொண்டாடுங்க. நோன்பு நோட்டுறதுனால சந்தோஷப்பட்டு தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்லல. இரவு வணக்கங்களை செஞ்சதுனால தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு அல்லாஹ்ட வழிகாட்டல் கிடைச்சது என்பதற்காக தக்பீர் சொல்லுங்க சந்தோஷப்பட்டு என்றுதான் குர்ஆன் சொல்லுங்க. வலித்துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அப்ப காலமெல்லாம் குர்ஆனை படிக்கிற ஒரு பக்குவத்தை நாங்க எங்களோட ஏற்படுத்திக் கொள்ளணும். அது மட்டுமல்ல, நாங்க படிச்சதை மற்றவங்களோட பகிர்ந்து வாழ்ற ஒரு சூழலையும் நாங்க உருவாக்கணும். அதுவும் எங்களுக்கு நல்ல பயிற்சியை
எங்களோட வாழ்க்கையில தரும். அதே போன்று ரமலான் எங்களுக்கு தந்த பயிற்சிகள் இது, அதுகளை இல்லை சிலதை நாங்க கண்டினியூ பண்றதுக்கான தீர்மானம் ஒன்று எடுக்கும். இப்ப முடிஞ்ச ரமலான சும்மா விட்டுட்டு போயிடலாமே. முடிஞ்ச ரமலான்ல 1 2 3 என்று சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கும். இந்த செஞ்ச விஷயங்களை அதே ரேஞ்சில் தொடர்ந்து பேன்றது சில நேரம் கஷ்டமாயிருக்கு. ஆனா கொஞ்சம் குறைச்சாவது கண்டினியூவா எல்லாத்தையும் செய்யறதுக்கு சில தீர்மானங்கள் எடுக்கணும். அப்படி தீர்மானங்கள் எடுத்து இனி வார காலங்கள்ல முன்னால சொன்ன அந்த பயிற்சிகளோட சேர்த்து இனி வார காலங்கள்ல இந்த ரமலான்ல செஞ்ச சில வேலைகளை கண்டினியூவா செய்யறதுக்கும் நாங்க தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீங்க யாரோட கதைக்கணுமோ குடும்பத்துல நீங்க டிஸ்கஸ் பண்ணி தான் அப்படி எடுக்கணுமா, அல்லது உங்களுக்கு வழிகாட்டுறவங்களோட உட்கார்ந்து அப்படி கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுக்கணுமா, எல்லாம் யோசிங்க. யோசிச்சு அப்படியான தீர்மானங்களை எடுத்து அடுத்து வர காலத்தை நாங்க ஃபாலோ அப் பண்ணினா இன்ஷா அல்லாஹ் எதிர்வார ரமலான்களை இதை விட சிறப்பாக நாங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ரமலானையும் வழி அனுப்பி வைக்கிற நேரம் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கலாம், கவலையோட வழி அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது என்று கேட்டு முடிய போகின்ற இந்த ரமலான் என்ன அருள்களை எல்லாம், நன்மைகளை எல்லாம், சிறப்புகளை எல்லாம், பாக்கியங்களை எல்லாம் சுமந்து வந்ததோ அவற்றை பலவீனமான எனக்கும் உங்களுக்கும் நிறைவாக அல்லாஹ் தந்து இந்த ரமலானுடைய மஃபிரத், ரமலானுடைய காலத்திலே வாக்களித்த மஃபிரத்தையும் நரக விடுதலையையும் சுவன பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி